வணக்கம். டிசம்பர் 26ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். டாலருக்கு நிகராக இந்திய ரூபாயின் மதிப்பு செவ்வாய்க்கிழமை ரெக்கார்ட் லோவில் க்ளோஸ் ஆயிருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் சொல்லியிருந்திருக்கிறாங்க. மத்திய அரசு ஃபிஸ்கல் டெபிசிட்டை 2026 நிதியாண்டில் குறைக்க இருக்கிறாங்கன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. 4.5% கொண்டு வரணுன்ற இலக்கு வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. மத்திய நிதி அமைச்சர் 2025-26க்கான பட்ஜெட்டை February 1ஆம் தேதி தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. February 1ஆம் தேதி சனிக்கிழமை. இருந்தாலும் NSE BSE வேலை செய்கிறாங்கன்ற தகவல் அறிக்கை முன்னவே வெளியிட்டிருந்தாங்க. அந்த செய்தியும் நாம் பார்த்துருந்தோம். GHV இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு மும்பையில் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கிடச்சிருக்கு. 546 கோடி ரூபாய் 24 மாத கான்ட்ராக்ட் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. GHV இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ். ஓலா எலக்ட்ரிக் தற்போது அப்டேட் இருக்குது. நேற்று டிசம்பர் 25ஆம் தேதி 3200க்கும் மேற்பட்ட கடைகளை திறந்திருக்கிறாங்க. இப்போ ஒட்டு மொத்தமாக 4000 கடைகள் நாடு முழுவதும் இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க ஓலா எலக்ட்ரிக். ஷ்ரைடஸ் இண்டஸ்ட்ரீஸ் தற்போது அப்டேட் இருக்குது. ஒரு பென்னி ஸ்டாக் இன்ட்ராடேல 4% அதிகரிச்சிருக்கு. அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அரோரா ஹவுஸ் ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், அதோடைய மதிப்பு 98,20,000 ரூபாய். கிளான் ஃபார்மா தற்போது அப்டேட் இருக்குது. ஃப்ரான்ஸ் அத்தாரிட்டிஸ் அவங்களுடைய ஃப்ரான்ஸ் ஆலையில் ஆய்வு நடத்தியிருந்திருக்கிறாங்க. டிசம்பர் 9லேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் 10 அப்சர்வேஷன்ஸ் வழங்கியிருக்கிறாங்க. விரைவில் அது சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க கிளான் ஃபார்மா. ரீஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க வெண்ட் ரெஃபெக்ஸ் பவரில் 33% ஸ்டேக்கை விற்பனை செய்ய இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். நேஷனல் அலுமினியம் கம்பெனி குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஒடிசா மாநிலத்தில் அவங்களுக்கு மைனிங் லீஸ் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியாவில் கிட்டத்தட்ட 5% ஸ்டேக் வாங்குறாங்க. 59.5 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. மின் பத்திரிகையிலேருந்து கிடைத்த கூடுதல் தகவல், ஜீரோதாவுடைய நிறுவனர்களான காமத் சகோதரர்களும் இதில் முதலீடு செய்திருக்கிறாங்க. அதே போல் க்ரோ நிறுவனத்துடைய பேரண்ட் கம்பெனியான பில்லியன் பிரெயின்ஸ் கராஜ் வெஞ்சர்ஸும் இதில் முதலீடு செய்திருக்கிறாங்க. காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கம்பெனி மீது வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. 24/7 ரீட்டைல் கடை அவங்களுடைய ராயல்ட்டி கேட்டு அவங்க வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. இழப்பீடும் கேட்டிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக 2 கோடி ரூபாய் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ராம்கி இன்ஃப்ரா இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரிச்சிருக்கு. கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. ஹைதராபாத் மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சூரேஜ் போர்டு கிட்ட இருந்து 215 கோடி ரூபாய் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட் 5 ஆண்டுக்கானது. ஃபார்டிஸ் ஹெல்த் கேர் குறித்து என்டிடிவிலேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஆதித்ய பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட் அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்து ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. 5%லேருந்து கிட்டத்தட்ட 3% குறைச்சிருக்கிறாங்க. டிஐஎல் தரப்புல அப்டேட் இருக்குது. ஜனவரி 2ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. வால்சந்த் நகர் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 6% அதிகரித்தது. அவங்களுக்கு ஃப்ளோரின் கொரியா கம்பெனி கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 45 கோடி ரூபாய். இபேக் டியூரபிள் பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. இன்ட்ராடேல 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியிருக்கு. என்ன செய்தி, கம்பெனியுடைய ஒரு சப்சிடி நிறுவனத்தை சைனீஸ் நிறுவனம் வாங்குவதற்கான பேச்சுவார்த்தையில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 26% ஸ்டேக்கை இவங்களுடைய சப்சிடி நிறுவனத்தில் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பத்திரிகையில் செய்தி வெளியானது. இது குறித்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க இபேக் டியூரபிள்? ஆமாம், அந்த பேச்சுவார்த்தை இப்போ துவக்க நிலையில் தான் இருக்குது. ஏதாவது மெட்டீரியலைஸ் ஆகும்போது அதற்குரிய டிஸ்க்ளோஷர்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க இபேக் டியூரபிள். மனோரமா இண்டஸ்ட்ரீஸ் குறித்து CNBC TV 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், LIC மியூச்சுவல் ஃபண்ட், ஆதித்ய பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் பேங்க் ஆஃப் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக 3% ஸ்டேக், அதாவது 200 கோடி ரூபாய்க்கு ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. யார் விற்பனை செய்திருக்கிறாங்க? ப்ரொமோட்டர்ஸும் சில பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸும் விற்பனை செய்திருப்பதாக CNBC TV 18ல் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. ரேமன் லைஃப் ஸ்டைல் கம்பெனியுடைய ஷேர்ஸ்க்கு மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3000 ரூபாய். 50% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வெல்ஸ்பன் கார்பரேஷன் தற்போது அப்டேட் இருக்குது. சவுதி அரேபியாவிலிருந்து 130 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஜி என்டர்டெயின்மெண்ட் குறித்து CNBC TV 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், NFRA நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி ஜி என்டர்டெயின்மெண்ட்டுடைய ஆடிட்டர்ஸ்க்கு அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. ஆடிட் விதிகளை சரியாக பின்பற்றன்ற குற்றச்சாட்டு.
என்டிபிசி கிரீன் எனர்ஜி குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஷேர் ஹோல்டர்ஸுடைய லாக்இன் பீரியட் இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்கு. 18.3 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் அந்த லாக்இன்லேருந்து வெளியேறிருக்கு. அதாவது ஒட்டுமொத்தமாக 2% ஸ்டேக் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கட்டாயமாக விற்பனைக்கு வரும்ன்ற அர்த்தம் இல்லை, ஆனால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த லாக்இன் பீரியட் முடிஞ்சிருக்கு. சீகல் இந்தியா தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. இன்ட்ராடேல 6% அதிகரிச்சிருக்கு. அவங்களுக்கு நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து 981 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. காம்ரேட் அப்ளையன்சஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 7% அதிகரிச்சிருக்கு. அவங்களுக்கு ரிலையன்ஸ் ரீட்டைல் லிமிடெட் கிட்ட இருந்து ஏர் கூலர் ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடைய மதிப்பு 148.85 மில்லியன் ரூபாய். மாஸ்டர் கேபிட்டல் சர்வீசஸ் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் டுடேலேருந்து கிடைத்த தகவல். ஐசிஐசிஐ பேங்க்குக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1350லிருந்து 1370, ஸ்டாப் லாஸ் 1250. ஐடிசிக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட், நீங்கள் டார்கெட் ப்ரைஸும் ஸ்டாப் லாஸும் மாறி கிடக்குங்க, மன்னிச்சிடுங்க. டார்கெட் எதிர்பார்ப்பது 511, 523, ஸ்டாப் லாஸ் 449. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1328, ஸ்டாப் லாஸ் 1145. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 5% அதிகரிச்சிருக்கு. பிஸ்னஸ் டுடேலேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனிக்கு புது எம்டிசியோ நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அமிதாபா சாட்டர்ஜி 3 ஆண்டிற்கான பதவிக்காலம். அமிதாபா சாட்டர்ஜி இப்போ எஸ்பிஐ உடைய டெப்யூட்டி மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறாரு. பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் இன்னைக்கு இன்ட்ராடேல 3% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்புலேருந்து 2 அப்டேட் இருக்கு. ஆந்திர பிரதேஷில் 6100 கோடி ரூபாய் மதிப்பில் அவங்க ரிஃபைனரி அமைக்க இருக்கிறாங்க. அதோடைய ப்ரீ ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டீஸை துவங்குவதற்கு கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. மற்றொரு அப்டேட், 2வது அப்டேட், என்டிபிசி உடைய ஒரு டெண்டரில் அவங்க தான் லோவஸ்ட் பிடராக திகழ்றாங்க. 756 கோடி ரூபாய் மதிப்பிற்கான டெண்டர் இது. இன்னைக்கு இன்ட்ராடேல 3% அதிகரித்தது பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.